தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? இந்த 2026 மிக முக்கியமான ஒரு பயிற்சி, குரு பயிற்சி வரப்போகுது. 2026 கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரகிள்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி, ஆனால் காலச்சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4வது வீடாக கடகராசியில் சுகஸ்தானத்தில் தான் ஒரு பயிற்சியார். அது இல்லாமல் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த அற்புதமான காலத்தில் கட்டாயமாக எல்லாருக்கும் பல நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். அப்பேற்பட்ட சூழலில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு மிக அற்புதமான காலம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4வது வீடு அப்படின்னு சொன்னால் இது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்திலிருந்து என்ன மாதிரி நன்மைகள் கொடுக்க போகிறார் அப்படின்னா, கண்டிப்பாக மண்மனை ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கண்டிப்பாக உங்களுடைய ஒரு நினைத்து பார்க்காத ஒரு நல்ல ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலம். அப்போ இந்த டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு நன்மைகள் இருக்க போகுது. அப்போ இந்த நேரத்திலிருந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் வச்சுக்கோங்க, திட்டமிடலோட முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 2027 கிட்டத்தட்ட 1 இயர் டைம் இருக்குது. இந்த 1 இயரில் எப்போ வேணால் நடக்கலாம். பட் அதுக்கான விதையை நீங்கள் எப்போ வேணால் போட ஆரம்பிச்சிருங்க. அது இந்த டைம்லேருந்து நீங்கள் போட்டாலும் கூட சந்தோஷம்தான், ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தனுக்கு தொழில் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா வரணும், அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஏற்பட்ட அடிப்படையில் இந்த காலகட்டம் தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா மிக உகந்த சூழல். பார்த்தீங்கன்னா அவங்க ராசியிலிருந்து கடகராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7வது பாரியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய வீடு மகர ராசி, சனி வீடை பார்க்குறார். அதே மாதிரி 5வது வீடுன்னு சொன்னால் செவ்வாயோட வீடை பார்க்குறார், விருச்சிக ராசி. அப்போ உங்கள் ராசிநாதனே செவ்வாய் தான். கிட்டத்தட்ட மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அற்புதமான பலன் 5, 7, 9ன்னு பார்த்தா மீனராசியும் பார்க்குறார். கண்டிப்பாக 100% உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா திருமணம் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான். மேசராசிக்கு ஆல்ரெடி விரைச்சனி போயிட்டு இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளில் குரு அர்த்தாஷ்டம குரு, இது நிறைய தடைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வருத்தப்படவே படாதீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ல் கேது பகவான் இருக்கிறார். ராசிக்குன்னா கடகத்துக்கு 2ல் இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக புண்ணியஸ்தானம் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது. அப்போ நாளில் பார்த்தீங்கன்னா குரு கண்டிப்பாக இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மேலதிகாரக்கூடிய பிரச்சனை, தேவையில்லாத ப்ராப்ளங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது இல்லைங்க. அடிக்கடி சண்டை வருது, சச்சரவு வருது, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, கணவனுக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, அல்லது 3ஆம் நபர்லாம் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2026 இந்த ஜூன் டு ஜூன் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய அந்த கருத்து பகைகள்லாம் விளையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு 100க்கு 100% ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வாழ்கிறவங்களுக்கு ஒரு பிஆர் ட்ரை பண்ணுறீங்க, விசா ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த போர் பதட்ட சூழ்நிலை அங்கே கண்டிப்பாக கம்மியாக வேலையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குங்க சார், எனக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நான் வெளியூரில் இருக்கிறேன், எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் ஒரு நிலையான ஒரு ஸ்டேபிளான ஒரு சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா இருக்குது, ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உள்நாட்டில் வேலை செய்கிறவங்க வேலை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அடிமை தொழில் பார்த்துட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஆடூர் சொல்ல போனால் ஆடூருக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம்னா சனி பகவான் தான். ஒரு நிலையான ஒரு வேலை இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு சனி பகவான் காரணம் கிடையாது. ஆனால் அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வாய்ப்பு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கடகராசி உச்சம் பெறும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா சனி ஆக்டிவ் ஆவார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இப்போ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலையில் நிறைய ஸ்ட்ரகிளை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் கரெக்டான முறையில் வேலையை சரியாக பண்ணவே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் பண்ணலாமான்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்படி நிறைய குழப்பத்தோடய பயணிக்கக்கூடிய சூழலை பார்க்குறேன். இந்த குழப்ப நிலைகள் கட்டாயமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கம்மியாகும் மேசராசி பொறுத்த வரைக்கும். அவர் இன்னொரு நல்ல சூழல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. ஒன்று பூர்வீக சொத்து எதாவது இருந்ததுன்னா அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சரியாகலாம், அல்லது அந்த சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முடிவுகள் ஒரு சகோதர வழியிலையோ அல்லது தாய் தந்தையரோட பேசியோ சுமமான முடிவுகள் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த பாகப்பிரிவினை பண்ணுறதுக்கான காலகட்டம் அப்படின்னா இந்த குரு ஃபேவராக இருக்கக்கூடிய காலத்தை பண்ணலாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு மேசராசி 4வது சுகஸ்தானம் கட்டாயமாக இந்த மாதிரியான காலகட்டம் நீங்கள் முடிவு எடுத்தால் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் பலப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி உறவுகளும் அதே மாதிரி தான். நிறைய கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ரூபத்தில் சண்டை, அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த 1 இயர் 2026 to 2027 இந்த காலகட்டங்களில்
மேல் படிப்புக்காக வெளிநாடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்லாம் ஏற்படலாம், அல்லது வெளியூர் பயணம் வந்து உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேறு காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, மேல் டிகிரி படிக்கிறதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்காக எங்கேயோ வெளியே போகணும்னு நினச்சிக்கிங்க அப்படின்னா இந்த காலத்தை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புத்துணர்ச்சி மிகுந்த காலம், நல்லாவே இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காதலர்கள் அடிக்கடி சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பெரிய கலகங்கள்லாம் கிடையாது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய சூழல் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. குரு நாளில் இருக்கிறனால இந்த சந்திரனுடைய வீடு மனோகாரன்னு சொல்லுவோம். அப்போ அந்த வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்னு சொன்னால் வளர்வெல்ல இருப்பார். அதே ஒளி இழந்து இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து தேய்பிறை காலம். அப்போ இந்த 2 காலத்தில் வந்து 15 டேஸில் வந்து மாறி மாறி வரும். ஆனால் அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற காலம் அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா முழுமையான பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் அப்படிங்கிறவர்னால கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான பயிற்சி தான். பெரிய கழகமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல சூழல் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அதே மாதிரி அரசு சார்ந்த வாய்ப்புகள் யாருக்காவது வாய்ப்புகள் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சூரியன் அந்த ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ராசின்னு கேட்டால் அந்த சூரிய பகவான் தான். அப்பேற்பட்ட கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5வது வீட்டில் சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயிற்சிகள் வரும் அந்த மாதங்கள் அப்படி ஒன்றுனா இருக்க போகுது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி இப்படி வந்து சூரிய பகவான் அப்படி ஒரு மாதங்களில் பயிற்சி ஆகிட்டே வருவார். அப்போ கிட்டத்தட்ட சித்திரையில் வந்து மேசராசி உச்சம் பெறுவார். அதே வைகாசியில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். அந்த காலத்திலேருந்து உங்களுக்கு என்னென்னா அந்த குரு பயிற்சி வருது. அப்போ ரிஷபத்திலிருந்து கரெக்டாக பண்ண ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழல் பொதுவாகவே குரு பயிற்சியில் 2026 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரைக்கும் இருக்க போகுது. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி மேசராசிக்காரங்கள் அடுத்த கட்ட நகருக்கும் பயன்படுத்திங்க. கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்டோபர் நவம்பர் காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம் அப்படின்னாலும் கூட இந்த சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறனால இந்த மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படலாம். தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம், ஓவர் திங்கிங் வேண்டாம், கவனமாக இருங்க, நிதானத்தோடு இருங்க, கட்டாயமாக ரொம்ப நல்லா இருக்குது, தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பலன் கேட்டிருப்பீங்க. குரு பயிற்சியை பற்றி டெப்த்தான பலன் இல்லை அப்படின்னாலும் கூட தெளிவான விளக்கங்களை நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ஆட்சியில் இருக்கிறாரா, உச்சபலமாக இருக்கிறாரா, அல்ல குரு கூட இணைந்த கிரகங்கள் என்ன. ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சனியும் குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் ராகு குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் சூரியன் குரு இணைந்திருப்பாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு விதத்தில் பலன்கள் மாறுபடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவான கிரகம் கிடையாது, அவர் சுப கிரகம், முழு சுபர் அப்படின்னா குரு பகவான். அப்போ குரு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா அது கட்டாயமாக குருவுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கவே முடியாது. ஒரு ஜோதிடம் நம்பாத நபராக இருந்தாலும் சரி, ஜோதிடம் நம்பாத நம்பராக இருந்தாலும் சரி, அந்த குருவுடைய சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து எதனாலும் சரி சாமியே இல்லாதவங்க கூட நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இயல்பாகவே குரு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் நல்லா இருந்தால் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான பயிற்சி. அப்பேற்பட்ட பயிற்சியுடைய பலன்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சார் எனக்கு வந்து எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, வருடம் குரு பயிற்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என்னுடைய ராசிக்கு, பட் என்னுடைய ரிசல்ட் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நடைமுறையில் என்ன திசை நடக்குது, அந்த திசையுடைய ஃபேவரபுளான பலன் உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பிறப்பு கோச்சாரத்தில் வந்து குரு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து கடகத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோம். இதே வந்து இப்போ நடைமுறை கோச்சாரம் இப்போ குரு வந்து நுழையிறார் அதே கடகராசி. அப்போ வந்து இந்த கோச்சாரத்துக்கும் நடைமுறை கோச்சாரத்துக்கும் பிறப்பு கோச்சாரத்துக்குமான பலன் வந்து ரொம்ப ரெட்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் சனியுடைய கோச்சாரம் பிறப்பு கோச்சாரம் அதே சனி நுழையும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். ராகு பிறப்பு கோச்சாரம் இருக்கிற ராகு கூட இப்போ நுழையில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தை நுழையும் பொழுது அதோடைய பவர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான இந்த கோச்சார பலன்களும் பிறப்பு கோச்சாரம் நடைமுறை கோச்சாரம் நடக்கக்கூடிய திசாபுத்தியை பொறுத்து பல மாற்றங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சுய ஜாதகம் அந்தளவுக்கு யோகமான ஜாதகம்னு கண்டுபிடிச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருடைய ஜாதத்துலையுமே சில யோகங்கள் இருக்கும். அது கஜகசரி யோகமாக இருக்கலாம், ராஜயோகமாக இருக்கலாம், நீசபங்க யோகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. அது உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தான பெட்டர் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் சுயஜாதகம் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்று வருத்தப்படாதீங்க. நம்ம மூலியமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 105 பக்கம் உங்களோட ஜாதகம் முதற்கொண்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து டேட்டெலாம் வந்து டெப்த்தாக பரிகாரமோ அதுக்கான பலன்களோ அதுக்கான இறைவழிபாடோ என்னெல்லாம் செய்யணுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுயஜாதகம் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைமை
நம்முடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வைங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு ஆன்லைன் கன்சல்டிங் கூட பண்ணலாம். இல்லை நேரில் வரனாலும் வாங்க. நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனாலும் வாங்க. எல்லா வளமும் கட்டாயம் எல்லா நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களுடன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.